Hello friends, welcome to Alavu YouTube channel. Processing tutorial நம்ம பார்ட் 7ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அனிமேட்டட் ரெயின்போ எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேசிக் பிளாக்ஸ் சொல்லியிருந்தல அந்த ரெண்டு பேசிக் பிளாக்ஸை நம்ம ப்ரோக்ராம்ல வந்து என்டர் பண்ணிடுங்க. ஒன்னு வந்து void setup, அதுக்கு வந்துட்டு open and close curly braces போட்டுங்க. அதே மாதிரி void draw போட்டு அதுக்கும் open and close curly braces போட்டுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீன் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணனும். அதுக்கு வந்துட்டு சைஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. சைஸ்ல வந்துட்டு width of the screen and length of the screen வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நான் வந்து 300, 300 கொடுத்திருக்கேன். இப்போ இது அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 300 length, 300 ஹைட்ல. சோ இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு கலருக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் RGB நம்பர். அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு பாத்தீங்கன்னா இங்க டூல்ஸ்ல கலர் செலக்டர் இருக்கு பாத்தீங்களா? இத செலக்ட் பண்ணுங்க. இதல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படினா அந்த கலருக்கான RGB வேல்யூ இங்க சைடுலயே இருக்கும். நான் வந்துட்டு ப்ளூ கலர் செலக்ட் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு RGB வேல்யூ இங்க இருக்கு. அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் இங்க இருக்கு. இது ரெண்டுத்துல எது வேணா எடுத்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். நான் ஹெக்ஸாடெசிமலை காப்பி பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ல நான் பேஸ்ட் பண்றேன். செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணீங்க அப்படினா நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீன்ல ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கும். பாத்தீங்களா? நெக்ஸ்ட் ரெயின்போ வரையறதுக்கு நமக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அதுக்கு வந்துட்டு எலிப்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். எலிப்ஸ் கமாண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட், y ஆக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். நான் வந்து 150, 150 கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் width of the circle and length of the circle ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் கொடுக்கணும். நான் வந்து 300, 300 கொடுக்கிறேன். இப்போ வந்து 300 டயாமீட்டர்ல நமக்கு ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். பாருங்க. நமக்கு சர்க்கிள்ல வந்துட்டு இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இங்க void setupல no fill கமாண்ட் கொடுக்கணும். no fill கொடுத்துட்டு அதுக்கு open and close round bracket கொடுத்து செமிகோலன் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ள இருக்க ஒயிட் கலர் வந்துட்டு போயிட்டு நமக்கு வெறும் அவுட்லைன் மட்டும் தான் இருக்கும். சர்க்கிளோட அவுட்லைன் மட்டும் இருக்கும். இங்க பாருங்க. நமக்கு வந்துட்டு ரெயின்போக்கு ஆஃப் சர்க்கிள் இருந்தா மட்டும் போதும். சோ இந்த சர்க்கிள் வந்துட்டு ஆக்சிஸை மூவ் பண்ணி நமக்கு ஆஃப் சர்க்கிள் மட்டும் கொண்டு வர போறோம். y ஆக்சிஸ் மூவ் பண்ணீங்க அப்படினா சர்க்கிள் வந்துட்டு கீழ மூவ் ஆகும். சோ நான் உங்களுக்கு 250 கொடுத்து எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் கீழ மூவ் ஆயிருக்கும். ஓகேயா? இப்போ வந்து நமக்கு 300 கொடுக்கலாம். அப்பதான் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பாட்டம் ஆஃப் தி ஸ்கிரீனுக்கு வந்திருக்கும். நமக்கு ஆஃப் சர்க்கிள் மட்டும் கிளியரா தெரியும். பாருங்க. ஆஃப் சர்க்கிள் மட்டும் தெரியுதா? இப்போ வந்துட்டு நமக்கு அந்த அவுட்லைன்ல இருக்க Black கலருக்கு வந்துட்டு நம்ம இப்போ கலர் கொடுக்க போறோம். அதுக்கு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரோக்ல பாத்தீங்கன்னா நம்ம RGB 3 கலருக்கு வேல்யூ கொடுக்கணும். அப்பதான் நமக்கு கலர் கிடைக்கும். நான் வந்துட்டு ரேண்டமா வந்து கலர் சூஸ் பண்ணிக்க சொல்லி கமாண்ட் கொடுக்கிறேன். random 250 கொடுங்க. இது வந்துட்டு ரெட்டுக்கு. இத காப்பி பண்ணி நான் கிரீனுக்கும் அதே மாதிரி ப்ளூக்கும் ரேண்டமா கலர் சூஸ் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்லைன் வந்துட்டு blink ஆற மாதிரி தெரியும். ஓகேயா? இப்போ அந்த லைன் thickness பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குல்ல? நம்ம வந்து அதை இன்கிரீஸ் பண்ணனும் இப்போ. அதுக்கு பாத்தீங்கன்னா stroke with weight ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட்ல வந்துட்டு thickness வந்து கொடுக்கலாம். ரேண்டமா நான் 3,10 வந்துட்டு கொடுக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கிளோட thickness வந்துட்டு கொஞ்சம் தடியா இருக்க மாதிரி இருக்கும் லைன் thickness. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லைன் thickness வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா? இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. நம்ம இந்த வந்துட்டு நிறைய சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ற சொல்லணும். அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணனும். அதுக்கு வந்துட்டு எலிப்ஸ்க்கு கீழ எலிப்ஸ்க்கு மேல வந்துட்டு ஒரு float வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். float ன்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரெயின்போ சைஸ் ன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். ஈக்குவல் டு போட்டு அதுக்கு வந்து ரேண்டம் சைஸ் எடுத்துக்க சொல்லணும். பாத்தீங்கன்னா 200 ல இருந்து
250க்கு நான் வந்துட்டு சர்க்கிள் வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்துட்டு நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ சைஸ் வந்துட்டு எலிப்ஸில் நம்ம வித்துக்கும் லென்த்துக்கும் வேல்யூ கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, அதை நம்ம ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கா. 200லேருந்து 255 சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்துட்டு நம்ம இங்கே 300 கொடுக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து ஒரு ஃபுல் செமி சர்க்கிள் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஓகே, இதில் வந்துட்டு நம்மளுக்கு ரெயின்போவில் வந்து பிளாக் கலர்லாம் வராது. ஸோ இதில் வந்து நம்ம பிளாக் கலர்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த பிளாக் கலர் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா கலர் மோடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். கலர் மோடுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மோட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரோக் கமாண்ட் யூஸ் பண்ணால் அது டிஃபால்ட்டாக வந்து RGB கலர் தான் எடுத்துக்கும். அதுக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் கலர் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்று RGBயில் கலர் செலக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு HSBயில் வந்து செலக்ட் பண்ணலாம். HSBனா என்னதுன்னா ஹியூ, சேச்சுரேஷன், பிரைட்னஸ். ஸோ இதுக்கு வேல்யூ கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணலாம். HSBக்கு நம்மளுக்கு ஒரு கலருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு வந்துட்டு HSB கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு கலர் மோடுன்னு கொடுத்து ரவுண்ட் ப்ராக்கெட் உள்ள HSBன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். HSBன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு HSBயில் தான் வந்துட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கும். ஓகே, HSBக்கு வேல்யூ எங்கேருந்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே நம்ம டூல்ஸ்குள்ளே கலர் செலக்டர்னு போனோம் பார்த்தீங்களா, அங்கேயே போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே RGBக்கு வேல்யூ இருக்க மாதிரி HSBக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஹெச்சுக்கு வந்துட்டு ஹெச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு கலருக்கும். இங்கே மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகிறது வந்து தெரியும். ஓகே, சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கலரோட லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் அதுக்கு தனித்தனியாக வேல்யூஸ் இருக்கும். பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ரெயின்போக்கு கலர் கொடுக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேச்சுரேஷனும் பிரைட்னஸும் வந்துட்டு எப்போவுமே மேக்ஸிமமில் இருக்கணும். ஸோ நான் அதை ரேண்டம் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் 255 கொடுத்துக்கிறேன். ஹியூ மட்டும் நம்மளுக்கு ரேண்டமாக கலர் சூஸ் ஆகிற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெயின்போ வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் செமி சர்க்கிள் தெரிகிறதுனால அது ரெயின்போ மாதிரி நம்மளுக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா நம்மளோட ஒய் ஆக்சிஸை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி 350 கொடுக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெயின்போ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.